கருப்புளுந்து இட்லி மாவு ரேஷன் அரிசி ப்ரொபோர்ஷன்ல கேட்டிருந்தாங்க நிறைய பேர். அவங்களுக்கான வீடியோ தான் இது. ரொம்ப ரொம்ப சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு இட்லி. நான் எப்பவுமே 2 நாளைக்கு மட்டும்தாங்க இட்லி மாவு அரைப்பேன். அந்த அளவு தான் சொல்லியிருக்கேன். 150 கிராம்ஸ் டம்ளர்ல 3 டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்காங்க. அதே 3 டம்ளர்ல இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்க சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம். இட்லி அரிசியும் புழுங்கல் அரிசி தான். அதே டம்ளர்ல 1 டம்ளர் பச்சரிசி, இதுவும் ரேஷன் பச்சரிசி தான், அதை எடுத்திருக்கேன். மொத்தம் 7 டம்ளர் அரிசி எடுத்திருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து போதும். கருப்பு உடைச்ச உளுந்து எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம். ரெண்டும் ஒரு 2 தடவை கழுவி தண்ணியை கீழே ஊத்திட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம். ஒரு 6ல இருந்து 8 மணி நேரம் ஊறட்டும். நான் நைட்டு ஊற வச்சுட்டு படுத்துட்டேங்க. காலையில எந்திரிச்சு மாவாட்டுறதுக்கு முதல்ல நம்ம கருப்பு உளுந்து கழுவலாம். தோல் முழுவதுமா சேர்த்தோம்னா அவ்வளவு நல்லா இருக்காது, கொஞ்சம் வரவரன்னு இருக்குங்க. அதனால ஒரு 3 தடவை மட்டும் நான் கழுவி ஊத்திக்கிறேன். அதுல கொஞ்சம் தோல் போகும் பாருங்க, அவ்வளவுதான். மீதி தோலை நான் அப்படியே அந்த உளுந்தோட தான் வச்சுக்கிறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எங்க அம்மா அரிசி உளுந்து ஊற வைக்கும் போது அப்பெல்லாம் கருப்பு உளுந்து தான், வெள்ளை உளுந்து கிடையாது. அப்ப இந்த கருப்பு உளுந்துல ஒரு தோல் கூட இல்லாம பொறுக்கி எடுத்துட்டு தான் நம்ம அரைக்கிறதுக்கு சேர்ப்போம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. எல்லாம் ஹெல்த் கான்ஷியஸ் ஆனதுனால தோலோடவே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரேஷன் அரிசி சேர்த்ததால நல்லா அரிசி ஒரு 4-5 தடவை கழுவிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க. தண்ணி வடிச்சு வச்சுக்கோங்க. உளுந்தும் அரிசி தண்ணி வடிச்சு வச்சுக்கலாம். இப்ப கிரைண்டர் ஆன் பண்ணிட்டு உளுந்து உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டம்ளர்ல இப்ப நான் காமிச்ச பாருங்க, அந்த டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. உளுந்து அரைக்கும் போது நம்ம தண்ணி நிறைய ஊத்திட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி நீர்த்து போயிடும். அந்த மாதிரி இருந்தா மாவு நல்லா இருக்காது. நல்லா பொங்கி வரணும். அதாவது நல்லா அப்படியே பொதன்னு பொங்கி வந்தாதான் உளுந்து நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா அந்த தோல் கண்டிப்பா அரைப்படாது. உளுந்து மட்டும் நல்லா அரைப்பட்டு நல்லா சூப்பரா மாவாயிருச்சு. இதை அப்படியே நான் கிரைண்டரை ஓட விட்டே நான் உளுந்து மாவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா நீங்க அதை செய்யாதீங்க, ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இப்ப எடுத்துட்டு அந்த கிரைண்டர்லயே அப்படியே நான் அந்த அரிசியை அதே மாதிரி ஒரு 2 டம்ளர் தண்ணியோட நான் ஊத்துறேன். தண்ணி தேவைப்படும் போது ஊத்திக்கோங்க. முதல்ல நிறைய ஊத்திட்டா தெரிச்சு வெளியில விழுகும். அதனால உளுந்தாட்டும் போது நீங்க தேவைப்படும் போது தண்ணி ஊத்திக்கலாம். இட்லிக்கு எப்பவுமே ரொம்ப நைஸ் ஆக கூடாதுங்க. ரவையை விட ஃபைனா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப குருணையா இருந்தாலும் வரவரான்னு இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் போட்டு ஆட்டியாச்சு. இப்ப நம்ம இந்த கிரைண்டர் எடுத்துட்டு அப்படியே நான் அந்த மாவை நான் உளுந்து எடுத்து வச்சிருந்தேன் பாருங்க, அதுக்குள்ள சேர்த்துக்கிட்டேன். நிறைய பேர் இட்லி மாவு வீடியோல ஆட்டுறது கூட பிரச்சனை இல்லைங்க, ஆனா கிரைண்டர் கழுவுறது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்றீங்க. நான் எப்படி கிரைண்டர் கழுவேன்றது சொல்றேன். ஈஸியா இருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அரிசி மாவு ஆட்டி நம்ம பாத்திரத்துல ஊத்தினதுக்கு அப்புறமும் இதுல கொஞ்சம் மாவு இருக்கும். 1 டம்ளர் தண்ணி அந்த கல்லுல அந்த ட்ரம்ல சைட்ல எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஊத்தி விட்டீங்க அப்படின்னா அதுல இருக்க மாவு எல்லாமே தண்ணியோட வந்துரும் பாருங்க. இதை எடுத்து நம்ம இந்த மாவு எடுத்து வச்ச பாத்திரத்துல ஊத்திக்கலாம். கிரைண்டர் ஓடும்போது கிரைண்டருக்குள்ள கை விடுறதுக்கு உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்க தயவு செய்து அதை பண்ணாதீங்க. இப்ப 2வதா திருப்பி அந்த கல்ல உள்ள வச்சுட்டு இந்த டேப் வாட்டர் இருக்கு பாருங்க, அதை ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்டரை ஓட விட்டுட்டு அந்த கல்லு மேல அந்த சைட்ல ட்ரம்ல இருக்கிறது அப்படியே ஓட விட்டுட்டு கையில எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா பளிச்சுன்னு வந்துடும். அதை கீழே ஊத்திர வேண்டியதுதான். எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் எனக்கும் கிரைண்டர் கழுவுறது கொஞ்சம் பிடிக்காதுங்க. உங்களுக்கு ஏதாவது ஈஸியான மெத்தட் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்க. அரிசி உளுந்து எடுத்து வச்சது நம்ம நல்லா கலந்துக்கலாம். அரிசி வெயிட்டா இருக்கும், கீழே போய் தங்கி இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த பாத்திரத்துல எனக்கு 3/4 இருந்ததுங்க, நான் அப்படியே வச்சுட்டேன். பாதி மாவு இன்னொரு பாத்திரத்துல ஊத்தி வச்சிருக்கணும், நான் அதை பண்ணாம விட்டுட்டேன். ஏன்னா சாயங்காலம் ஆகும்போது நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா பொங்கி வெளியிலேயே வந்திருக்கும். அதை நான் பார்த்துட்டேன். அதனால டக்குன்னு எடுத்துட்டு கலந்துட்டேன். நல்லா பொங்கி வந்திருக்கு. மாவு சூப்பரா இருக்கு. நல்லா அந்த நம்ம அந்த கலக்கிறத பார்த்தாவே தெரியும் இட்லி எவ்வளவு சாஃப்டா வரும் அப்படின்ட்டு. நைட் ஊற வச்சு காலையில ஆட்டினேன். சாயங்காலம் அப்படிங்கும்போது நல்லா பொங்கி வந்துருச்சு. நல்லா கலந்துட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா இப்ப வெயில் காலம்ன்றதுனால. குளிர்காலமா இருந்தா காலையில ஆட்டினா நைட்டு தான் நல்லா புளிக்கும். அப்புறம் இட்லி பாத்திரத்துல நல்லா தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இட்லி தட்டுல இட்லி ஊத்தி வச்சுக்கோங்க. கரெக்டா 8ல இருந்து 10 நிமிஷம் தண்ணி கொதிச்ச நேரத்துல இருந்து 8ல இருந்து 10 நிமிஷம் மூடி வச்சதுக்கு அப்புறமா வச்சீங்கன்னா சூப்பரா இட்லி ரெடி ஆயிரும். நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. இதே கருப்புளுந்து இட்லி மாவு நீங்க ரேஷன் அரிசி சேர்க்க வேண்டாம் அப்படின்னா 5 டம்ளர் இட்லி அரிசி 1 டம்ளர் கருப்புளுந்து இதே மாதிரி தனித்தனியா ஊற வச்சு ஆட்டி எடுத்துட்டு கலந்துக்கலாம். அவ்வளவுதான். உங்களுக்கு வேற ஏதாவது ப்ரப்போர்ஷன் தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுங்க. ரேஷன் அரிசி கிடைச்சா வேஸ்ட் பண்ணாதீங்க. அது பாலிஷ் பண்ணாத அரிசி, அதனால நல்லதுதான். இதே மாவு தாங்க நான் தோசைக்கும் வச்சுக்குவேன். ஒரு நேரம் இட்லி, ஒரு நேரம் தோசை, ஒரு நேரம் பணியாரம் செஞ்சா 3 பேருக்கு இது சரியா போயிருங்க. அதனால நான் எப்பவுமே கம்மியா தான் ஆட்டுவேன். தீர ஆட்டிக்கலாம் அப்படின்றதுனால. இந்த ப்ரப்போர்ஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.